குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். அரசியல் வாழ்க்கையில் வெற்றி தரும் சிம்பல் குறியீடு பார்க்கலாம். ஜோதிடத்தில் சூரியனும் சந்திரனும் ராஜ கிரகங்கள் என அழைக்கப்படுகின்றன. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அரசர்களை குறிக்கும் கிரகம் சூரியன். சூரியன் உச்சம் பெறும் நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரத்தின் உருவம் குதிரை. அரசர்களுக்கு முக்கிய வாகனமாக பயன்படுத்தப்பட்டவை குதிரைகளாகும். குதிரை ஒரு ராஜ அடையாளமாகும். எனவே குதிரை படம், குதிரை பொம்மை இவைகளை வீட்டில் வைத்து தினமும் பார்த்து வந்தால் அரசியலில் செல்வாக்கு பெறலாம். சரிங்களா? என்னடா இது புது கதைன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு சாஸ்திரத்து ரீதியாக எல்லாமே நான் சொல்லிகிட்ருக்கேன். அஸ்வினி நட்சத்திரத்தோட இருப்பிடம் ஒரு ஊர்னு சொல்லுவாங்க. நகரம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ஏதாவது ஒரு ஊர் அல்லது நகரத்தின் படத்தை வீட்டில் மாட்டி வைத்து தினமும் பார்த்து வந்தால் நாட்டின் தலைநகரம், மாநில தலைநகரம், மாவட்ட தலைநகரம் ஏதாவது ஒரு பெரிய ஊரில் குடியேறி வசிப்பதற்குண்டான வாய்ப்புகள் தானாகவே ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தின் பட்சி ராஜாளி ஆகும். அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளில் ராஜாளி ஒரு ராஜ அடையாளமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் மன்னர்கள் காலத்தில் இந்த ராஜாளி பட்சியின் உருவபொம்மையில் பல அரண்மனைகளை அலங்கரித்துள்ளன. எனவே ராஜாளி பட்சியின் படம் அல்லது பொம்மை உருவம் இவைகளை வீட்டில் வைத்து தினமும் பார்த்து வந்தால் அரசியலில் செல்வாக்கு பெறலாம். சந்திரன் உச்சம் பெறும் நட்சத்திரம் கிருத்திகை ஆகும். கிருத்திகை நட்சத்திரத்தின் உருவம் கத்தி அல்லது வாளாகும். கத்தி, வாள் போன்றவை ராஜ அடையாளங்களாகும். கத்தி, வாள் போன்ற உருவம் வரைந்த படம் அல்லது நிஜ கத்தி, வாள் இவைகளில் வீட்டில் வைத்து அவைகள் தினமும் பார்த்து வந்தால் அரசியலில் செல்வாக்கு பெறலாம். மிருகங்களின் அரசனாக கருதப்படுவது சிங்கம். சிம்ம ராசியின் உருவமாக கருதப்படுவது சிங்கம். காலபுருஷ லக்கினமாக மேஷத்திற்கு 5ஆம் இடம் சிம்மமாகும். 5ஆம் பாவம் அரசியலை குறிக்கும். அரசர்கள் அமரும் இருக்கைக்கு சிம்ம ஆசனம் என்று பெயர். சிம்மாசனங்களை பயன்படுத்தி வந்தாலும் சிங்க உருவத்தை தினமும் பார்த்து வந்தாலும் அரசியல் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். அந்த காலத்தில் அரசர்கள் தங்கள் ராஜ்யத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அடிக்கடி சண்டி ஹோமம் செய்தார்கள். சண்டி என்பவள் சிம்மவாகினியான துர்கையாகும். இந்த மாதிரி சண்டி ஹோமம் நீங்கள் செய்யலாம். யாகங்களே மிக பெரிய யாகம் அஸ்வமேத யாகம். அஸ்வமேத யாகம் செய்தவர்களுக்கு வெற்றி ஈஸியாக கிடைக்கும். அரசியலுக்கு பாருங்கன்னா சூரிய பகவான் அரசியல், அரசாங்க பதவி, அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்கள் ஹாரோஸ்கோப்பில் சூரியன் பலமாக இருக்க வேண்டும். சூரியன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருக்க வேண்டும். 12லேருந்து 13லேருந்து 18 பாகைக்குள் இருந்தால் யவன அவஸ்தை என்று சொல்லுவார்கள். அந்த டிகிரிக்குள்ளே இருக்கணும். ஷட்பலம் பார்க்கணும். ஷட்பலம் நீங்கள் ஹாரோஸ்கோப்பில் ஷட்பலம் ஜோதிடத்தில் இருக்குது. அதில் சூரியனுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறத பார்க்கணும். இதையெல்லாம் பார்த்துட்டு சூரியனோட ஸ்ட்ரென்த் குறைவாக இருந்தால் சூரியன் அப்பாவை குறிக்கும், மூத்த சகோதரனை கூட குறிக்கும். சூரிய நமஸ்காரம், சூரிய வழிபாடு, ஆதித்ய ஹிருதயம், சூரிய காயத்ரி மந்திரம், சூரியனுடைய நட்சத்திரங்கள், அதனுடைய குறியீடுகள், சூரியனுடைய குறியீடு, இது போன்ற விஷயங்களை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும். நீங்கள் அரசியலில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போக பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். திடீர்னு நீங்கள் போய் அரசியலில் போய் பிரைம் மினிஸ்டராவோ மந்திரியாவோ ஆகிட முடியாது. அரசியலில் உங்களுக்கு ஈடுபாடு இருந்ததுன்னா அந்த தொடர்புகளை கிரியேட் பண்ணிக்கணும். எந்த அளவு உங்களுக்கு ஹை கான்டாக்ட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அரசியலில் முன்னேற முடியும். இது எல்லாம் சம விகிதத்தில் இருக்கணும். ஆண்டவனுடைய கருணை இருக்கணும். நமக்கு நேரம் நல்லா இருக்கணும். நம்ம கர்மா நல்லா இருக்கணும். இத்தனை விஷயங்கள் நீங்கள் குறிப்பாக ராஜகிரகங்கள், சூரியனும் சந்திரனும் ராஜகிரகங்கள். இந்த 2 கிரகங்கள் பலமாக இருக்கணும். சந்திரன் வீக்காக இருந்தால் சந்திர தரிசனம் செய்யணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.